அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோபு 40ஆம் அதிகாரம் 4-5 கொஞ்சம் வாசிக்கலாம். இதோ நான் நீசன், உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். இப்ப கத்துக்கிட்டாருங்க ஆண்டவரிடத்துல. தன் நெருக்கங்கள், பாடுகள் இவைகள் மத்தியில ஆண்டவரிடத்தில் எப்படி பேசணும் பேசக்கூடாது என்று கற்றுக்கொண்ட பக்தன் வாயை கையினால் மூடிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரோடு எப்படி பேச வேண்டும் என்பதற்கு சில நெருக்கடிகளை வைக்கிறார். இன்னும் சொல்லுகிறேன், நாம் சந்திக்கிற சில உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். அது இயல்புதான். ஆண்டவரே இந்த நிலைமையை விடுதலையாக்கும் என்று நம்ம ஜெபிக்கவும் செய்கிறோம். சங்கீதம் 55:6-7 தாவீது ஒரு ஜெபம் பண்றார். எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேனே அப்படின்னு அங்க ஒரு ஜெபம் பண்ற அவருடைய ஆதங்கத்தை சொல்றாருங்க. அநேக நேரத்தில் இப்படி நம்ம நினைக்கிறோம், போதும் எனக்கு இந்த வீடும் வேணாம், ஒன்றும் வேணாம், எங்கேயாயிலும் கண்காணாத இடத்துக்கு நான் போய் கொஞ்ச நாள் நல்லா இருந்தா இருக்குமேன்னு சொல்லி விரும்புகிறோம். பிரச்சனை இருந்து விடுபட விரும்புகிறோம், ஜெபிக்கவும் செய்கிறோம். ஆனால் தேவன் எதற்காக இந்த நிலைமையில வைக்கிறார் என்று கேட்டீங்கன்னா, இந்த நிலைமையிலிருந்து வெளியே வருவதை விட எதற்காக தேவன் வைத்தார் என்று பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாங்க உண்மை. இப்போ நீங்க அநேக பாடுகள் மத்தியில் இறுக்கத்து மத்தியில் இருக்கலாம். இந்த நிலைமை எதற்கு? கர்த்தர்களோடு பேசுகிற மொழின்னு விசுவாசிங்க. நீங்கள் இன்னும் ஆண்டவரத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆகத்தான் இந்த நஷ்டம், இந்த தோல்வி, இந்த விபத்து, ஆபத்து, திடீரென்று நடந்துவிட்ட சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் பின்னணியில் தேவ நோக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்வது அவசியம். அதற்காகத்தான் சில நெருக்கங்கள். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு பாடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் தங்கும். புதிய வழிகளை தேவன் திறப்பார். அவர் கிருபை உங்களுக்கு பெருகும். கைவிட மாட்டார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.